எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா உடம்பு? சரி, இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா உடம்பு சரியாச்சான்னு பார்த்துட்டு இவர் முடிவு பண்ணிட்டு வந்தேன். இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, தம்பி ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருந்தது. சரி, உங்களுக்கும் நீங்களும் இட்லி கடை போட்டு ரொம்ப இதா இருக்கு, நீங்க முடியல, நீங்க இட்லி கடையே இன்னும் கொஞ்சம் பணம் தரேன், நீங்க என்ன செய்வீங்க, நல்லபடியா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வர மாதிரியும். இதே மாதிரி இவர் ஜாமான் எடுக்கிறாருல, ஜாமான் தாயா தம்பிக்கு இப்ப வாங்கி போடணும் கடையில சரக்கு இல்ல. சரி ரைட்டு, இப்ப இட்லி கடைக்கு இன்னைக்கு செஞ்சிருவோம். ஜாமானுக்கு நான் பணம் தரேன், இப்போதைக்கு என்ன முடியுமோ. இப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், அதுதான் நான் வந்து தேடி பணம் கொண்டு வந்து கொடுக்குற. எதுக்குன்னா உடம்பு சரியானோடனே போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. 4 மணி நேரம் தான்யா, 4 மணிக்கு போவான். 4 மணிக்கு ஏதோ ஒரு 300-400 ரூபாய்க்கு விற்கும். 8 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துருவோம். பிடிக்காதா? ஏதாவது பிடிக்காது, வீட்டுல சும்மாவே உட்காந்து அவருக்கு பிடிக்கல. சும்மா இருக்கிறது பிடிக்காதா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கடைக்கு போகணும்னு மனசை உறுத்துந்தாங்கிறக்காக தான் நான் என்ன தெரியுமா, ஐயோ நம்ம இப்ப ஒரு வாரம் சொன்னோம் சும்மா இருக்கோமே, அம்மா இப்ப திருப்பி இன்னும் இட்லி கிடைக்கு, நீங்க என்ன செய்யணும்னா பணம் தரேன், உங்க கையால நீங்க சம்பாரிச்சதா இது, சரியா? உங்க கையால நான் கொடுத்தா என்ன, அண்ணன் காசு யார் காசு? தம்பி காசு, சரியா? நம்ம சம்பாரிச்ச காசை தான் அம்மாவுக்கு இப்ப கொடுக்க போறோம். யாருக்கு? அம்மாக்கா? வலிக்குதுல, முட்டி வலி, நடக்க முடியல, அதோட நின்றுட்டு வேலை பாக்குறத, அதனால சரியா? அதுக்குதான் நான் தேடி வந்தது. நான் இருக்கேன்ல, நான் விட்டுற மாட்டேன், சரியா? நன்றி எல்லாம் நமக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள நன்றி சொல்லக்கூடாது, சரியா? இப்ப இல்ல, உயிர் என்னைக்கு போகுதோ அன்னைக்குதான், அது வரைக்கும் சரியா அம்மா தானா? தேவைன்னா எல்லா ஜாமானும் இருக்கு, சரியா? எதை சமைக்க நீங்க இருக்க கஷ்டப்பட கூடாது அப்படிங்கிறக்கா, ஏன்னா ஒரு வியாபாரத்து மேலதான் உங்களுக்கு காசு, எனக்கு தெரியும். நீங்களும் இட்லி கடைக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நீங்க சமைச்சு சாப்பிடுங்க, இப்போதைக்கு கம்மியா ஜாமான் வாங்கிக்கோங்க. நான் திருப்பி வருவேன், நான் ஒரு நல்ல ஐட்டம் நல்லா திருப்ப திருப்பி எல்லா ஜாமானும் நான் உங்களுக்கு வந்து சேர மாதிரி நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஜாமான்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சாப்பாடு நான் எடுத்து என்ன தெரியுமா, உருளைக்கிழங்கு, தக்காளி சாதம், கேசரி எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இந்த பணம் அம்மாவுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து தரோம், சரியா? கடைக்கு உங்களுக்கு அம்மா நீங்க இந்த பணம் வச்சு இந்த இட்லி கடையை இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க. அம்மாவை பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? சரியா? அவங்கதானா? ஆனா இந்த பணம் யார் கொடுக்குறா? ஆரோக்கியராஜ் உங்களுக்கு தராரு. யார் தரா? அம்மாக்கு. ஓகேவா? நாங்க பணம் வச்சுக்கோங்க. வீட்லயே செஞ்சு இன்னைக்கு ஆரோக்கியராஜுக்கு பிடிச்சது எல்லாமே இந்த அம்மனை கேட்டுதான் எடுத்துட்டு வருவேன். எப்ப வெஜ் தான், கீரை, உருளைக்கிழங்கு, முட்டை இதெல்லாம் அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எல்லாம் பிடிச்ச ஐட்டம் தான் இதெல்லாம். அப்படியா? நீங்க நல்லா பாத்துக்கோங்கம்மா. நீங்க பாத்துக்கிறீங்க, இதுக்கு மேல எந்த தாய் பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் பாத்துக்கிறீங்களா? அதாவது 10 மாசம் வழியோட இத்தனை மாசமா சுரந்தவன் இந்த ஜீவனாலதான் இந்த ஜீவனுக்கே உயிர் கொடுத்ததுதான். ஆனா ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பாத்து. நீ அந்த வார்த்தையில சொல்லக்கூடாது, நான் இல்லைனாங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேயா. எனக்கு இருந்தாலும் எனக்கு பிற்பாடு ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்குதுன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குயா. தைரியம் இதே மாதிரி இருக்கணும், நல்லா சாப்பிடணும், சரியா? இந்த சாப்பாடு ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கணும். சூப்பர். எல்லாமே பிடிச்சிருக்கா? நல்லாக்கா? சூப்பர். நல்லா இதே மாதிரி திருப்தியா சாப்பிடுறது. அடுத்த சாப்பாடுக்கு ஜாமான் வாங்கி கொடுத்துருங்க. அம்மா நல்லா சமைச்சு கொடுத்துருங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், வயிறு வஞ்சமே பண்ணக்கூடாது, சும்மா இருக்குங்கிற எண்ணமே வரக்கூடாது. அடுத்து பிசினஸ் தான், ஓகேவா? நல்ல கியூர் ஆனோன்னு பிசினஸ்.